Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரா டேஸ்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் எப்படி பாயாசம் செய்யலாம்னு சொல்லி பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு pan ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 கப் அளவு நம்ம ஜவ்வரிசி வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போறோம். நமக்கு ஜவ்வரிசி நல்லா வந்து பொரிஞ்சு வரணும் பாருங்க. கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நல்லா வந்து பொரிஞ்சு வரும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதை இன்னொரு பேனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அதே பேனில் அரை கப் அளவு பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வந்துட்டு பொன்னிறமாக வந்து நல்லா வறுத்து வந்து எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு குக்கருக்கு வந்து மாற்றிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 1.25 அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து அதை நல்லா வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா 4 கிளாஸ் அளவு பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த கப்புக்கு வந்து ஜவ்வரிசி இருந்தாங்களோ அதே கப்புக்கு 4 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த பருப்பை நல்லா அந்த மாதிரி தண்ணியில் மசிச்சுட்டு நம்ம சேர்த்துருக்கலாம். ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் நம்ம 1.5 கப் அளவு 2 கப் அளவு பார்த்திங்க அப்படின்னா வெல்லம் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா வந்து கரைச்சி இதை ஃபில்டர் பண்ணிவிட்டு வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணி இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த எல்லா பக்கமும் இந்த இனிப்பு வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெட்டியாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பால் வந்துட்டு 1 கப் அளவு சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்புக்கு ஜவ்வரிசி இறந்தமோ அதே கப்புக்கு 1 கப் அளவு வந்து பால் வந்து சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நல்லா வந்து கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட வாசனைக்காக 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ இன்னொரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு பார்த்திங்கன்னா நெய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து நெய் வந்து மெல்ட் ஆகணும். நெய் வந்து நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 10 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் 10 திராட்சை நல்லா வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த நெய்யிலே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்லா வந்து பொன்னிறமாக வதங்கணும். இப்போ இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ பாருங்க இந்த மாதிரி நல்லா வந்து ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா வாசனை வரைக்கும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பாயசத்தை வந்து ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டுன்னே ஒரு தடவை கலந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளாக டேஸ்ட்டாக வந்துட்டு நம்ம இன்றைக்கி ஜவ்வரிசி பருப்பு பாயாசம் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் இடத்துக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.